இறுதியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிச்சு கொள்வோம். பொதுவா இந்த கேள்வி மார்க்க வரம்புக்குட்பட்டு கேட்க முடியாது. ஆனா இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் கேட்கிறேன். நீங்க மீண்டும் பிறந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த சிடிஜி இந்த ஜமாத்தை உருவாக்குவீங்களா அல்லது ஒரு தனிநபராகவே இருந்துட்டு பேசுறீங்களா? அதாவது மீண்டும் பிறந்து வந்தால் இந்த லவ் போட்டு ரசூலா பேச வேணாண்டாங்க. நீங்க கேள்வி கேட்டதுனால சொல்றேன். நீங்கள் அப்படித்தான் சொன்னீங்க. மார்க்கத்துல இது கேட்கிறேன், சுவாரஸ்யமா இருக்கட்டும். நான் ஏற்கனவே கடந்து வந்த பாதையில நிறைய அமைப்புகளோட பேரை சொன்னேன். ஒண்ணு இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி இக்ரா பத்தி சொன்னேன். ரெண்டாவது SLTJ உருவாக்கிறோம் என்றார். மூணாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இலங்கை கிளை என்றார். நாலாவது SLTJ பிராக்கெட்டுக்குள்ள TNTJ நிர்வாக கொள்கைக்கு உட்பட்டது என்றார். அஞ்சாவது CTJ. ஏற்கனவே வந்ததுலயே பல டிசைன்ல தான் வந்திக்குது, ஒரு டிசைன் இல்ல, பல டிசைன்ல வந்திக்குது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, பேருக்கு முக்கியத்துவம் கிடையாது, இல்ல ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கிடையாது. எது முக்கியத்துவம்னா கொள்கைக்கு தான் முக்கியத்துவம். கொள்கை பிரச்சாரம் பண்ணணும், மார்க்கத்தை நிலைநாட்டணும். பல்யகு அன்னி வலவாய, என்னை பத்தி ஒரு செய்தியானால எத்தி வைங்க. அல்லாஹ் தாலா தூதர்களுக்கும் கட்டளைன்றது, தூதர்களே உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை எத்தி வைங்க. அந்த எத்தி வைத்தல் என்ற அந்த தப்லீக் இருக்குது, தப்லீக், இந்த எத்தி வைத்தலை தான் நாங்க செய்யணும். இந்த SLTJ உச்சகட்டத்தில் இருந்த நேரம் கிட்டத்தட்ட 2014-15 ஆண்டு. அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்றா, SLTJ என்றாலே எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு விதமான ஒரு பேரை கேட்டாலே அதிர்ற ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு, கலக்கம் ஒன்று இருந்துச்சு, இல்லாம இல்லை. அந்த காலத்திலே நான் பல நிர்வாக கூட்டங்கள்ல சொல்லிக்கிறேன், நமக்கு ஜமாத் பேர் முக்கியம் கிடையாது. நாங்க இந்த ஜமாத்து பேரே இல்லாம சக்கல புஜான் கொட்டக்கலிசான் தௌஹீத் ஜமாத் என்று வந்தாலும், இதே வார்த்தையை சொல்லிக்கிறேன் பல இடங்கள்ல, சக்கல புஜான் கொட்டக்கலிசான் தௌஹீத் ஜமாத் என்று வந்தாலும் இந்த கொள்கையில் நாங்கள் பயணிப்போம். பேர் முக்கியம் இல்லை. ஆனா ஜமாத்தா செயல்படுவீங்களா தனிநபரா செயல்படுவீங்கன்னு கேட்குறீங்க தானே. அது தனிநபராக பெரிய காரியங்களை நிகழ்த்த இயலாது, அது சாத்தியம் இல்லை. இஸ்லாமும் அதை ஆதரிக்காது. நீங்க தொழுகையை கூட ஜமாத்தா சேர்ந்து தொழும் போது தான் 27 மடங்கு நன்மைண்டது. ஏன்னா அதுல ஒரு பலம் இருக்குது, அதுல ஒரு நன்மை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறோம். தனியா இருந்து நாங்க சாதிக்கிறது ஒரு வரம்புக்குள்ள போயிடும். இன்னைக்கு நிறைய தனிப்பட்டு சில சகோதரர்கள் பிரிஞ்சு போனாலும் அவனோட நிலையை பாருங்க. ஒரு வீடியோ கேமராக்கு முன்னாடி, போனுக்கு முன்னாடி வருவாங்க, பேசுவாங்க, அதோட போயிடுவாங்க. இந்த சோசியல் மீடியாக்களை நம்பி, இந்த எலக்ட்ரானிக் மீடியாக்களை நம்பி செய்யற தாவா இருக்குதே, இது இந்த காலத்துல தேவை. டிஜிட்டல் மீடியா தாவான்றது மிக மிக அவசியமானது. ஆனா அதை தங்கி நாங்க தாவா செஞ்சோம்னு வைங்க, ஒரு நொடி பொழுது போதும் இந்த எல்லா டெக்னாலஜியும் அழிஞ்சு நாசமா போறதுக்கு. உதாரணமா சொல்ல, நீங்க ஹார்ட் டிஸ்க்ல பயான் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, 10 TB ஹார்ட் டிஸ்க்ல ஒரு அங்குலம் கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஜான் அளவுல உயரத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு என்ன செய்யலாம், ரீட் பண்ண அது தொலைஞ்சு போயிடுது. டெக்னாலஜியோட நிலைமை இது. எது நிலைக்கும்டா, கலப்பணி செய்யறது இருக்குது, அதுதான் நிலைக்கும். உருவாக்கம் இருக்குது, ஒரு சமூகத்தை உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். அந்த உருவாக்கத்தை தான் நபிமார்கள் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களையும் டெக்னாலஜியை வச்சு அதை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட டெக்னாலஜி கிடையாது. இறுதி தூதரா ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறான். உலக மக்களுக்கு பலாகுன் லின்னாஸ் என்றான், இது முழு மனித சமூகத்தை சென்றடையும். அந்த காலத்துல டெக்னாலஜி இருந்துச்சா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறா? பிசிக்கலா போயிட்டு தாவா பண்ணுங்க. ரசூல்லா லட்சக்கணக்கான சஹாபாக்களை வச்சுதான் தாவா பண்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதால மதீனால அடக்கம் செய்யப்பட்டவங்க ஒரு 10,000 பேர். மத்த லட்சத்துல மத்தாக்கள் எல்லா இடத்துலயும் உருவாக்கம், பிசிக்கலா போயிட்டு உருவாக்குறது இருக்குதே, அதுதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும். எப்போ ஒரு சமூகத்தை நாங்க கட்டி எழுப்புறோமோ அவங்க என்ன செய்வாங்க, படிப்படியா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவாங்க. இதுதான் அடிப்படை. இதுக்கு 4 பேர் தேவை. ஃபீல்ட் ஒர்க் பண்ண 4 பேர் தேவையா இல்லையா? மைக்குக்கு முன்னாடி, கேமராக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு 4 பேர் தேவையில்லை. அதை வச்சாச்சு, ஒரு ஸ்டாண்டை வச்சாச்சு, பேசியாச்சு, உருவாக்காது. உருவாக்கம் எப்ப நடக்கும் என்றால், நீங்க களத்துக்குள்ள போகணும், ஊடு உருவணும், மக்களோடு மக்களா வாழணும், மக்கள் பிரச்சனைகளை விளங்கணும், அவங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுக்கணும். அவங்க பசி என்றாங்க, நீங்க தௌஹீத சொன்னா விளங்காது. பசிக்கு உணவளிக்கணும், அதான் இஸ்லாத்துல பசிக்கு உணவளிக்க, அது சிறந்த செயல் என்றது. அதுக்கு தீர்வு கொடுக்கணும், அப்பதான் அவன் யோசிப்பான். காது கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணுமே. அதெல்லாம் ஃபீல்ட் ஒர்க்ல தானே வரும். நீங்க கேமரா முன்னுக்கு பேசினா வருமா? ஃபீல்ட் ஒர்க் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஈமான் பலமாக நிற்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் களத்தில் இறங்கணும் என்று நினைக்கும். இதுக்கு ஒரு 4 பேர் தேவை. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். 4 பேர் இருங்க, 3 பேர் இருந்தாலே ஒருத்தர தலைவரை நியமிச்சு ஒரு பயணத்துல நீங்க அந்த தலைவர் சொல்றதை கேட்டுறாதாங்கன்றாங்க. எதுக்கு? பயணத்துக்காக. இந்த கட்டுக்கோப்பொண்ணை வச்சுக்கோங்க, 4 பேர் சேர்ந்து ஃபீல்டுக்குள்ள போங்க, எத்தி வைங்க, பிசிக்கலா போங்க. இன்று நான் சொல்றேன், இப்ப தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் கொள்கை ரீதியாக நம்மளோட முரண்பட்ட சகோதரர்கள், நிறைய அடிப்படை விஷயங்கள்ல மாற்றங்கள் அவங்களோட இருக்குது. ஆனா அவங்க இப்ப சில விஷயங்களை பேசுறாங்கல்ல, பகிரங்கமா விமர்சனம் செய்யறாங்கல்ல,
ஓரளவு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டினா இன்னும் குர்ஆன் சுன்னால ஆய்வு செஞ்சு குர்ஆன் சுன்னா விளங்கும், சத்தியத்தை நிலைநாட்டலாம் என்று வருவாங்க. அவங்கள்ட்ட வளர்ச்சி இருக்குது தானே, மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. என்னதான் இயக்கங்கள் மாறு தட்டி கொண்டாலும் நம்மளோட இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கிளை இருக்குது, இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க மெம்பர்ஷிப் கார்டு இல்லாத பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க, இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? பிசிக்கலா ஜமாத்துக்கு அனுப்புறாங்க. இந்த சிஸ்டம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனா கண்டிப்பாக அவங்க மக்களோடு மக்களா ஊடுருவி உருவாக்குறாங்க பாருங்க, அதுதான் அவனோட வளர்ச்சி ஏற்படுத்து. ஏன்னா அதுதான் அட்டாச் ஆகும், மனுஷ உள்ளங்களை இருக்கும். அதுக்கு ஒரு 4 பேர் தேவை. இப்படி 4 பேரோட சேரும்போது நல்லவன் 4 பேரும் சேருவான், கெட்டவன் 4 பேரும் சேருவான், நம்பிக்கை துரோகிகளும் சேருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ண, எல்லா மனிதர் நபிமார்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நபிமார்களை வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிறாங்க. நபிமார்களுக்கு எதிராகவே நண்பர்களா இருந்து சூழ்ச்சிகள் செஞ்சவங்களும் விரிஞ்சிக்கிறாங்க. இப்ப ரசூல்லாவோட குத்தாபுல் வகையில் ஒருத்தர் இருந்தாரு, அப்துல்லான்னு நினைக்கிற அவனோட பேரு. அவரு என்ன செஞ்சாரு, போய் சொன்னார், நான் தான் அவருக்கு எழுதவே தெரியாது, நான் தான் குர்ஆனை எழுதி கொடுப்பேன் என்றாரு. இப்படி காட்டி கொடுக்குறவங்க வரத்தான் செய்வாங்க. அதுக்காக வந்து இஸ்லாம் வந்து மிகைக்கும். அதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்காக நாங்க நபர்கள்ட்ட குறைகளா வச்சு எங்கட பயணம், எங்கட இலக்கு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறது, இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிறது, இதுக்காக பாடுபடுறது என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோட நாங்க போவோம் என்று சொன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்திச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பயணத்தை கொண்டு போகலாம். நாங்க முஸ்லீம் அல்லாதவங்களோட சண்டை பிடிக்க போறது இல்லை. அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி அவங்களோட வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைக்குரியது என்னன்றது தான் காட்ட போறோம். அதுக்கு கண்டிப்பாக பேர் முக்கியம் இல்லை, ஆனா சட்ட ரீதியான தேவைக்கு பேர் வேணும். நீங்க யாரு, நாங்க முஸ்லீம்களா, முஸ்லீம் தமாய் மனுஷே நமக்கு இன்னும் சங்கீதான் என்றுவான். பேரை சொல்லும், நம்ம இப்படி பேரை சொல்லி நீ முஸ்லீம் தான், முஸ்லீம் யாரை போயிட்டு கேட்க, பொறுப்பு சொல்றதுக்கு யார்ட்டு கேட்பானே. அதுக்கு ஒரு இயக்கத்துல பேர் தேவைப்படும். அந்த நேரத்துல ஈக்கிறதுல நல்ல பேர் சக்கல புஜான் கொட்ட கலிசானு அதை போட்டுக்கொள்வோம். இல்லாட்டி வேற ஏதாவது பேர் ஒன்று வரும் என்றா சும்மா எரித்த ஜமாத் என்று பேர் வந்து வச்சுக்கொள்வோம். ஏதாவது ஒரு பேர் தேவை, அந்த பேரை வச்சு ஒரு சட்ட ரீதியான தேவைக்காக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் வேலை இயக்கத்தை வளர்க்கறது இல்லை, கொள்கையை வளர்க்கிறதாக கொண்டு போகணும் என்றைத்தான் பிறந்து வளர்ந்தாலும் அதை தான் செய்வோம். இன்ஷா அல்லாஹ்.